வினோத் சார் வந்து குக் வித் கோமாளி எல்லாம் பாப்பாரு. அப்பவே வந்து சொன்னதுதான் அப்படின்றதுனால ஷோ ஷூட்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி அப்பதான் தெரிஞ்சது நிஜமாலே அவர் பாப்பாரா அப்படின்னு சொல்லி. நான் நைட்டு போய் வீட்டுல பிராக்டிஸ் பண்ணிடுவேன். ஐயோ முழுசா இது ஒன் லாஸ்ட் சான்ஸ் உனக்கு, அதனால வந்து இதை விட்டுறாத. ஸ்கூட்டில நானும் மம்மிதாவும் அது இருக்கும். சேஃபா போனோம் அப்படின்னு இதுல ஃபர்ஸ்ட் டேக்ல கொஞ்சம் ஸ்லோவாவே போயிடும். மைக்ல மோனிஷா படம் முடிஞ்சிருமா, இவ்வளவு ஸ்லோ வேண்டாம், எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்லாம் சொல்லுமா. இந்த மாதிரி மைம் பண்ணுவேன் சார் அப்படின்னு. அப்படி எதனா வீடியோ இருந்தா காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. என்னம்மா பேசாமலே இவ்வளவு கன்வே பண்றீங்க, இங்க உங்களை கட்டி போட்ட மாதிரி இருக்கும் போலயே. உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், நான் வந்து உங்க கூட நடிப்பெல்லாம் எதிர்பார்க்கல. என்னம்மா அவர் வந்து ஆனா சிம்பிளா அப்படியே ஸ்மைல் படி அந்த ஒரு இது. அது வந்து நாங்க 4 பேர் மட்டும் கொஞ்சம் அந்த ஃப்ரேம் கொஞ்சம் க்ளோஸ்ல இருந்தோம். அப்ப அது முடிச்சதுக்கு அந்த டேக் முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி திரும்பினாரு. பூஜா மேம் இருந்தாங்க, மம்மிதா இருந்தாங்க. நான் வந்து ஓகேல 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 அப்படின்னு சார் என்கிட்ட ஓகேவா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நாளே வந்து அவங்க கூட தான் ரிஹர்சல்ன்றப்போ ஐயோ அவங்க எதனா நினைச்சுப்பாங்களா, நம்ம கூட பண்ணணும் அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து மோனிஷா அப்படி சி அப்படின்னு சொன்னாங்க. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வணக்கம் மோனிஷா பிளஸி அவர்களே, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்றது நினைக்கிறேன். ஒரு சிஎம் உடைய படத்துல நடிச்சிருக்கீங்க, அது ஒரு நல்ல கேரக்டர்ல பண்ணிருக்கீங்க. சின்னதா இருந்தாலும் இவங்க நடிச்சிருக்காங்கப்பா நம்ம மோனிஷா பிளஸி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அடையாளப்படுத்துறாங்க இல்லையா? அந்த மொமெண்ட் எப்படி இருக்கு, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு, எவ்வளவு ஓவர்வெல்மிங்கா இருக்கு இந்த மொமெண்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டிருக்கேன். இது மாதிரி விஜய் சார் கூட தான் நடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஆனா இப்படி ஒரு கிராண்ட் ஸ்கேல்ல நடக்கும்னு வந்து சுத்தமா எதிர்பார்க்கல. எனக்கு வந்து எப்பயுமே நம்ம கொடுக்கறத கரெக்டாக பண்ணிடணும், ஓகே கொடுத்தது நல்லா பண்ணிட்டாங்கப்பா அப்படின்ற ஒரு இது இருக்கணும் அப்படின்றது என் மைண்டில் எப்பயுமே இருக்கும். அது என்னவா இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, குட்டியாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரி இது கிடைக்கும் போது ஓகே நம்மளுடைய பெஸ்ட்டு நம்ம பண்ணிடணும் அப்படின்னு இருந்தது. அதை வந்து எல்லாருமே வந்து அதை அப்ரிஷியேட் பண்ணும்போது அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அதுவும் நிறைய பேர் வந்து நாங்க வின் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பர்சனலா சொல்லும்போது வந்து அது இன்னும் ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது. ஜனநாயகனுக்கான ஃபர்ஸ்ட் கால் வந்தது எப்போ உங்களுக்கு? எப்படி எதை ஒருவேளை மாவீரன் பார்த்துட்டு சூஸ் பண்ணதா இல்லை எப்படி நடந்தது, இல்லை டிவில இருந்து அப்படி சூஸ் பண்ணது அப்படின்றதா? எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கால் வரும்போது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து அப்போ கூலி பண்ணிட்டு இருந்தேன், ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கான கால் வந்த போது நான் டிசிடிசி ஷூட்ல இருந்தேன், சீசன் 1 ஷூட்னு நினைக்கிறேன். ஆமா, அப்போ வந்து இது மாதிரி கால் பண்ணாங்க. விஜய் சாரோட லாஸ்ட் ஃபிலிம்ல இது மாதிரி ஒரு ரோல் இருக்குது. முதல்ல இருந்து சரி ஓகே யாரோ நம்மளை பிராங்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு இதுல தான் நான் இருந்தேன். மேனேஜர் தான் கால் பண்ணியிருந்தாரு. அவங்க வந்து இது மாதிரி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இது உண்மைதானா அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அம்மா கொஞ்ச நாள் கழிச்சு கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ரோல் மாதிரி, ஆனால் வந்து விஜய் சார் கூட காம்பினேஷன் இருக்கும், பூஜா மேம் கூட இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஜென்ரலாக சொன்னார். ஆனால் வந்து நிறைய காம்பினேஷன் சீன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு வந்து இது மாதிரி மறுபடியும் அமையாது, அதனால வந்து எனக்கு ஓகே இந்த கால் நம்ம கண்டிப்பா இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டேன். அப்புறமா ஃபர்ஸ்ட் இதுவே வந்து சாங் ஷூட்டோட இதுக்கு தான் கூப்பிட்டுதான். பூஜைக்கு முன்னாடினாலே சாங் ஷூட்டோட ரிஹர்சல் இருந்தது. ஸோ அது போகும்போது தான் வந்து இன்னொரு ஏடி சொன்னாங்க, வினோத் சார் வந்து குக் வித் கோமாளி எல்லாம் பாப்பாரு, அப்பவே வந்து சொன்னதுதான் அப்படின்றதுனால அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமா சாங் ஷூட் அப்போதான் வினோத் சார் கிட்ட பேசினது. அம்மா சொன்னது ஷூட்லாம் எப்படி போகுது, ஷோ ஷூட்லாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி. அப்பதான் தெரிஞ்சது நிஜமாலே அவர் பாப்பாரா அப்படின்னு சொல்லி. தர்ஷன் அண்ணா கிட்டயும் நான் பேசியிருந்தேன். அம்மா அவரும் சொன்னாரு ஆமா அவர் ஷோ எல்லாம் பாப்பாரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரியே பார்த்தா அவரும் பேசினாரு, இப்போ வந்து சன் டிவி போயிட்டீங்கல்ல எப்படி போதாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிச்சாரு. ஓ இவ்வளவு டீட்டெயில் தெரிஞ்சிருக்கு, எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் பாப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இது எப்படி போயிட்டு
இருக்கு அந்த மாதிரிலாம் விசாரிச்சாரு. அதுக்கப்புறமா வந்து அவர் இது மாதிரி அப்பப்போ அந்த இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஓகே, இனிஷியலி இது வந்து ஒரு பிராங்க் கால் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்துருக்கீங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் எல்லாம் நம்ம இருக்கோம்ப்பா, இது நம்ம கன்ஃபார்ம் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மொமெண்ட் தெரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? ஒரு சைன் பண்ண மொமெண்ட்டோ ஏதோ ஒன்று அஃபிஷியலாக நடந்திருக்கும்ல, அந்த மொமெண்ட்க்கு அப்புறம் உங்களோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் எப்படி இருந்துச்சு? நம்ம கமிட் ஆகிட்டோம், விஜய் சாரோட கடைசி படம், நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அந்த மொமெண்ட்ல? பூஜை அப்போதான் வந்து அது எனக்கு ப்ராசஸே ஆகுது. அப்போதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குறோம். ஓகே, நிஜமாலே வந்து இது நடக்குது தான், இது வந்து நம்ம அதை ப்ராசஸ் பண்ண மோனிஷா அப்படின்ற மாதிரி நானே எனக்கு சொல்லிட்டு இருக்கேன். எல்லாமே அப்படி நடந்துட்டு இருக்கு. ஓகே, லாஸ்ட் ஃபிலிம்ல நம்மளும் வந்து ஒரு ரோல் பண்றோம், இது வந்து என்னடா இது நம்ம லிஸ்ட்ல இல்லாத ஒண்ணா இருக்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்புறமா விஜய் சார் கூட அந்த போட்டோ எடுக்கும்போது ஓகே, நம்ம நிஜமாலே வந்து அவர் கூட வந்து நடிக்க போறோம் அப்படின்றது அப்பதான் வந்து என் மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா ப்ராசஸ் பண்ணது. அந்த போட்டோ எடுக்கும் போதுமே கூட எனக்கு ஃபுல்லா இதுவும் ஆகல, இது எதனா கனவா இருக்குமா அந்த மாதிரி எல்லாம் நமக்கு தோணல. ஏன்னா மீடியால நம்ம ரொம்ப வருஷமா வந்து எதனா ஒரு வாய்ப்புனாவது நமக்கு கிடைச்சிடாதா, அந்த ஒரு ஜோன்ல தான் வந்து நம்ம இது பண்ணிட்டே இருந்திருக்கோம். இது வந்து எனக்கு யூஸா இருந்தது ரொம்ப. ஏன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச பாதி பேர் விஜய் சார் கூட நடிக்கணும், அவர் கூட போட்டோ எடுக்கணும் அப்படின்றதுதான் ஒருத்தருடைய ஆசையா இருக்கும். அப்ப வந்து இது நமக்கு அமைதுன்றவோ அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அண்ட் அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் அது இது பண்ணது. அண்ட் சாங் ஷூட் அப்போ அவர் பக்கத்துல நம்ம ஆடிட்டு இருக்கோம் அப்படின்ற போது அது வந்து சுத்தமா இதுவே ஆகல. ஏன்னா அதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது. நான் நேத்து கூட ஒரு போஸ்ட் போடும்போது வந்து நான் போட்டிருந்தேன், அது என்னன்னா எங்க அம்மா பால் வாங்குறதுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. அப்பதான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன், இல்ல 8-9 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்து ஒரு வாய்ப்புனாவது கிடைச்சிடணும் அப்படின்ற ஒரு இதுல இருந்தேன், எதனா ஒண்ணுனாவது கிடைச்சிடாதா அப்படின்னு. அப்போ யாருன்னா வந்து என்கிட்ட வந்து நீ வந்து ஒரு நாள் விஜய் சார் கூட நடிப்ப அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்பி இருக்கவே மாட்டேன். அவர் கூட டான்ஸ் ஆடுவேன்னு சொல்லியிருந்தா சத்தியமா நம்பி இருக்க மாட்டேன். ஏன்னா வந்து அது எனக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயம். மீடியால நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு இருக்கிற ஆளுக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. ஆப்வியஸா அவருடைய டான்ஸ் வந்து எல்லாரும் மாதிரியும் நானும் ரசிச்சு வியந்து பார்த்திருக்கேன், எப்படி இந்த மனுஷன் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து அவர் கூட நம்ம ஆடுறோம் அப்படின்றது வந்து இது வாட் அ பிளெஸிங் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுல இருந்து நான் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஒரு வாட்டியுமே வந்து எனக்கு வியப்பாவும் ஒரு மாதிரி ஓகே இது நிஜமாலே நடக்குது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து அது இதுவாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னன்னா இப்ப கூட ஒரு மீம் ஒன்று வைரலா போயிட்டு இருந்துச்சு. அதாவது தளபதி கச்சேரி சாங் வந்து ரீல்ஸ் எடுத்து போட்டு டான்ஸ் ஆடி எங்களை வளர்த்தாரு அவரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா சின்ன வயசுல அவரோட டான்ஸ் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கு, அவரோட டான்ஸ் பாட்டு நம்ம வளர்ந்துருக்கிறோம், எவ்வளவு எனர்ஜி இது அப்படின்னு மாதிரி நம்ம யோசிச்சிருப்போம். அவர் கூட டான்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மூமெண்ட் நீங்க அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? அவ்வளவு எனர்ஜிக்கு நம்ம ஒரு ஈடு கொடுக்க முடியலனாலும் ஒரு தாக்கு பிடிக்கணும் அந்த இடத்துல அப்படின்றது இருக்குல்ல. எனக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி டான்ஸ் ரிஹர்சல் இருக்கணும்னு நம்ம டான்ஸ்ல இருக்கோமா அப்படின்ற மாதிரி இருந்தது, எப்படி அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. அப்புறமா ரிஹர்சல் பண்ணிருக்கோம், மமிதா கூட தான் வந்து ரிஹர்சல் இருந்தது. அதுவுமே வந்து என்னால இது பண்ண முடியல, என்னடா இது அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஏன்னா நான் அவங்களையுமே வந்து ரொம்ப அட்மையர் பண்ணி பார்த்திருக்கேன், இந்த வே ஷி கேரிஸ் ஹெர்செல்ஃப். அதெல்லாம் வந்து நான் பயங்கரமா மூவியா இருக்கட்டும் ஆஃப் ஸ்கிரீனா இருக்கட்டும் அவங்களும் ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. இதெல்லாம் நடந்து ஒரு 2 நாள் ரிஹர்சல் போச்சு. ஸோ இந்த 2 நாளுமே வந்து நான் நைட்டு போயும் ப்ராக்டிஸ், ஆஃப் டே மட்டும் ப்ராக்டிஸ் இருக்கும், நான் நைட்டு போய் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன். ஐயோ முனிஷா இது ஒன் லாஸ்ட் சான்ஸ் உனக்கு, அதனால வந்து இதை விட்டுறாத. எப்படின்னா ஏன்னா எனக்கு வந்து ப்ராப்பரா நான் டான்ஸ் அப்படிலாம் கத்துக்காத ஒரு ஆளு. எனக்கு ஆனால் டான்ஸ் ஆடுறதுக்கு பிடிக்கும், சும்மா என்ஜாய் பண்ணி எல்லாரும் மாதிரியும் ஆடுறது பிடிக்கும். இதெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு மொமெண்ட், ஒரு சான்ஸு. ஸோ எனக்கு வந்து இது மிஸ் பண்ணிடுவேன். நான் ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குதுன்னா அது எப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தது. அதனால எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி ஒரு பதட்டமான இருந்தது. ஒருவேளை நம்ம ஒழுங்கா ஆட மாட்டோமோ, நம்மள பாதியில அமுச்சிருவாங்களோ அப்படிலாம் எனக்கு ஓவர் திங்கிங் மைண்ட்ல இப்படிலாம் போயிட்டு இருந்தது. ஓகே நம்ம பெஸ்ட்டா பண்ணிடலாம், ட்ரை பண்ணிடு மோனிஷா அப்படின்ற மாதிரி நானே எனக்கு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் போகும்போதும் ரெடியாகி உட்காந்துட்டு இருந்தேன். அப்போதான் வந்து கூப்பிட்டாங்க, ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு. அப்போதான் H1 சார் மாஸ்டரும் இருந்தாரு. அதுமா கேட்டாரு, ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களாம்மா அப்படின்னு. ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சார் தைரியமா சொல்லிட்டு. ஓகே ஒரே ஒரு வாட்டி வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபர் கிட்ட சொன்னாங்க. அப்புறமா அவங்க ஒரு வாட்டி பார்த்தாங்க. ஓகே இன்னும் எக்ஸ்பிரஷன்லாம் மட்டும் நல்ல ஒரு ஃபோர்ஸா எனர்ஜியா இருங்க அப்படின்னு சொல்லி, சரி ஓகே அப்படின்னு சொல்லி இப்ப அங்க போய் நிக்குமோ, மோனிஷா இது உனக்கு
எல்லாருமே டான்சஸ், பயங்கரமான டான்சஸ் இருக்காங்க எல்லாரும். மமிதா, பூஜா, விஜய் சார் அண்ட் சுத்தி இருக்கிற எல்லாருமே டான்சர்ஸ். இதுல வந்து நான் மட்டும் தான் டூப் டான்சர் மாதிரி எனக்கே ஃபீல் ஆச்சு. ஆனா வந்து நம்ம வந்து அந்த பயத்தெல்லாம் இது பண்ணிட்டு, இது வந்து ஒரு லாஸ்ட் சான்ஸ் உனக்கு, இது கடவுளா அமைச்சு கொடுத்த மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு உன்னோட பெஸ்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிதான் அந்த இது பண்ணுது. அது வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு இதுவா இருந்தது. ஏன்னா நான் அதெல்லாம் வந்து நான் சுத்தமா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. ஓகே, எப்பவுமே யச்சுவந்த் சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றது எப்படி இருக்கும்? பரபரப்பா இருக்குமா? அவரோட சீன் பிரீஃபிங் அப்படின்றது எப்படி இருக்கும் உங்களுக்கு? அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காமா இருப்பாரு. ரொம்ப அவ்வளவா வந்து டென்ஷன் ஆயோ அப்படிலாம் நான் மோஸ்டா பார்க்கல. ஏடிஎஸ் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. அண்ட் இவருமே வந்து சீனுக்கு முன்னாடி ஒரு வாட்டி எப்படி இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காவே சொல்லிடுவாரு. இந்த வேர்ட்ல ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க. அந்த ஒரு குட்டி டயலாகா இருந்தாலும் அதை வந்து சொன்னாரு, நாங்க அதை விட மாசா ஒரு படம் பார்த்தோம், அதை விட இல்ல ஸ்ட்ரெஸ் பண்ணுங்க, மாசால வேண்டாம் அப்படின்னு அதுலயே ஒரு 2-3 வேரியேஷன் எடுத்து இப்படிதான் ஸ்பெசிஃபிக்கா வேணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. ரொம்ப இல்லாம சட்டில் ஒரு மாதிரி அந்த மிட் ரேஞ்ச் அது வர வரைக்கும் அவரு ஸ்பெசிஃபிக்கா இருந்து எடுத்துக்கிட்டாரு. ஒரு இது என்னன்னா, நான் ஒரு வாட்டி அந்த ஸ்கூட்டில நானும் மம்மிதாவும் அது இருக்கும். அப்ப வந்து எனக்கு ரொம்ப பதட்டம் ஆயிடுச்சு. பின்னாடி வேற அவங்க இருக்காங்க, சேஃபா எடுத்துட்டு போகணும், ஆனா வந்து ஸ்பீடா வேற போகணும் அப்படின்னு சொல்லி இருந்தது. இருந்தாலும் வந்து எனக்கு அவங்க இருக்கிறதுனால நம்ம சேஃபா போகணும் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் டேக்ல கொஞ்சம் ஸ்லோவாவே போயிடும். மைக்ல மோனிஷா படம் முடிஞ்சிரும்மா, இவ்வளவு ஸ்லோ வேண்டாம், ஸ்பீட் பண்ணுங்க, ஐயோ சாரி சார் அப்படின்னு சொல்லி அடுத்தது எல்லாம் வந்து ஓகே ஆயிடுச்சு. ரொம்ப ஃபன்னான ஒரு பர்சன் தான். அண்ட் அதே சமயம் ஒர்க்குன்றப்போ இந்த மாதிரி எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இப்படி வேணும், இந்த ரியாக்ஷன் இருந்தா போதும், அந்த மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அவருடைய மைண்ட்ல அவர் என்ன எடுக்கணும்ன்றது ரொம்ப கரெக்டா அவர் வச்சிருக்காரு அப்படின்றது நமக்கு தெரியும். அவர் நம்ம கிட்ட கன்வே பண்ணுது. அதனால வந்து எனக்குமே அது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. கூஜ மொமெண்ட் பத்தி நீங்க ஷேர் பண்ணிருந்தீங்க ஏற்கனவே நம்ம எடுத்த இன்டர்வியூல. அப்போ விஜய் சார் கிட்ட நீங்க போய் போட்டோ எடுக்கிறதுக்காக நீங்க பேசின விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. அவர் நீங்க பண்ண ஷோஸ் பார்த்திருந்தாரா, இல்ல மாவீரன் பார்த்திருந்தாரா, கூலி அப்ப ரிலீஸ் ஆயிருக்கலாம், மேபி பார்த்து ஏதாச்சும் பேசியிருந்தாரா? இல்ல, அப்போ கூலி ரிலீஸ் ஆகல, ஷூட் தான் போயிட்டு இருந்தது. இது வந்து நடுவுல ஒரு வாட்டி ஷூட் அப்போ மார்னிங் ஃபர்ஸ்ட் ஷாட்டே இருந்தது. அப்போ நான் உட்காந்துருந்தேன். கொஞ்ச நேரத்துல சாரும் வந்துட்டாரு. அங்க செட் பண்ணிட்டு இருந்ததுனால இங்க கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அவ வந்து கொஞ்ச நேரத்துக்கு வரைக்கும் அவ்வளவா எதுவுமே பேசல. ஆய் சார் எப்படி இருக்கீங்க அந்த மாதிரி அவர் என்கிட்ட கிட்டாரு. அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துக்கு. சரி ஓகே, நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிலாம் யோசிச்சிருந்தேன். அம்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் இருக்குமோ அம்மா நானே வந்து அவர்கிட்ட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடியே பேசி இருக்காரு அவரு. அந்த சாங் டான்ஸ் ஷூட் அப்பவே வந்து அவரு என்னை பத்தி விசாரிச்சிருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வந்து கேட்டிருக்காரு. இது அதுக்கப்புறமா இருந்த ஒரு ஷெட்யூலு. ஸோ அப்போ வந்து பேசிட்டு இருக்கோம், அம்மா நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்லாம். அம்மா இந்த மாதிரி மைம் பண்ணுவேன் சார் அப்படின்னு. அப்படி எதனா வீடியோ இருந்தா காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அதுக்கப்புறமா நான் வந்து போன் எடுத்துட்டு வந்து வீடியோ ஃபுல்லா பார்த்தாரு, ஷோ இது, அதுக்கப்புறம் பண்ண மைம்ல அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்டோ இல்ல அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம அது ஃபுல் ஒரு 3-4 வீடியோஸ் பார்த்திருப்பாரு நினைக்கிறேன். அம்மா சொன்னது, என்னம்மா பேசாமலே இவ்வளவு கன்வே பண்றீங்க, இங்க உங்களை கட்டி போட்ட மாதிரி இருக்கும் போலயே. அது வந்து ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அவர் வந்து அந்த டைம் எடுத்து அந்த ஒர்க் நம்மளோட இதுவை பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ற விதம் வந்து எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது. அண்ட் என்ன சொல்றது, நான் வந்து ரொம்ப வியந்து பார்த்த ஒரு மனுஷர்கிட்ட இருந்து அது நான் கேட்கும்போது அது இன்னும் ஸ்பெஷலா இருந்துச்சு. வேற ஏதாவது என்னென்ன விஷயங்கள் நீங்க பேசுனீங்க அவர்கிட்ட? கடைசி படம் அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு ஃபேன் கேர்ள் மூமெண்ட் அப்படின்றது இருக்கும்ல, அது சார்ந்து நீங்க பேசுனீங்களா? நான் வந்து என்ன சொல்றது, எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து அவர் அவ்வளவு பேசிட்டு இருக்கும் போதும் எனக்கு வந்து நான் நிறைய பேசுறவன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்போ எனக்கு வந்து அப்படியே ரொம்ப ப்ராசஸ் பண்ண முடியாம சைலண்ட் ஆயிடுறேன்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. அவர் ஃபர்ஸ்ட் வாட்டி என்கிட்ட கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும்போது லாஸ்ட்ல தான் நான் என்னோட இதுவே நான் பேசுறேன். சார் இது மாதிரி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் சார், நான் வந்து உங்க கூட நடிப்பெல்லாம் எதிர்பார்க்கல, என்னமா அவர் வந்து நல்லா சிம்பிளா அப்படியே முடிச்சுட்டாரு.
ஸோ அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி இது. மற்றபடி நான் ரொம்ப இதுவா நான் பேசல. ஐ மீன் லாஸ்ட் படம் அந்த மாதிரி ஒரு இதுலாம் நான் அந்த கான்வர்சேஷன் இருக்குல்ல. பட் ஸ்டில் நான் வந்து அவரை அட்மையர் பண்ணியிருக்கேன், இந்த படத்துல வந்து நான் இருக்கிறேன், அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் கன்வே பண்ணேன். ஓகே, டான்ஸ்க்கு என்ன சொன்னாரு? டான்ஸ் வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், அந்த ஸ்மைல் படி அந்த ஒரு இது. அது வந்து நாங்க 4 பேர் மட்டும் கொஞ்சம் அந்த ஃப்ரேம் கொஞ்சம் க்ளோஸ்ல இருந்தோம். அப்ப அது முடிச்சதுக்கு அந்த டேக் முடிச்சதுக்கு அப்புறமா இப்படி திரும்பினாரு. பூஜா மேம் இருந்தாங்க, மமிதா இருந்தாங்க. நான் வந்து ஓகேல 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 அப்படின்னு என்கிட்ட ஓகேவா அப்படின்னு. ஸோ அது வந்து அது ஒரு மாதிரி அந்த இது ஸ்பெஷலா இருந்தது. எப்படி போயிட்டு இருக்கு அப்படிலாம் வந்து கேட்டாரு. இல்ல சார் கொஞ்சம் பயமா தான் இருக்கு, ஆனா போயிட்டு அது ஒண்ணு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் சாங் ஷூட்ன்றதுனால டான்ஸ்ன்றதுனால அப்படி இருக்கும், வெயில் அதெல்லாம் இருக்குது இல்ல, சீன்ஸ் எல்லாம் போகும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. ஸோ அவ்வளவுதான் அந்த ஒரு கான்வர்சேஷன். ஒர்க்கிங் வித் பூஜா மேம், ஏன்னா உங்க கேரக்டர் மூலியமா தான் அவங்களோட கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகும் அப்படின்றது இருக்குல்ல, எப்படி இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்ண அந்த மொமெண்ட்? என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணிக்கிட்டீங்க? எனக்கு வந்து அந்த இதுவே வந்து அங்கதான் எனக்கு தெரியும். சாங் ஷூட் அப்போதான் சொன்னாங்க இவங்க வந்து உங்களோட சித்தி அப்படின்னு சொல்லி. அதனாலதான் வந்து நம்ம இந்த சாங்ல இருக்கோம் போல அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் கனெக்ட் ஆச்சு. நான் என்னன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லி போனது வந்து பீஸ்ட் லைஃப்லயே. ஆமா லைஃப்லயே. ஏன்னா இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கதான் வந்து எனக்கு கூட்டிட்டு போவேன். இல்ல வந்து மோஸ்டா வீட்டுல அப்படிலாம் விடாததுனால அவனுக்கு கூப்பிட்டதுனால நான் போயிருந்தேன். ஸோ அங்க வந்து நான் அப்பதான் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. அண்ட் இவங்கள வந்து பயங்கரமா அட்மையர் பண்ணி பார்த்துட்டு இருந்தது. அப்படியே கட் பண்ணா 2 பேரும் பக்கத்துலயே இருக்காங்க. இந்த ஒரு மூமெண்ட் நடக்குது. ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்த போதுல இருந்து டான்ஸ் ஷூட்ல தான் பார்த்தோம். ரிகர்சல்ல நானும் மமிதாவோ தான் இருந்ததுனால அப்பதான் அவங்க பார்க்க என்ன வந்து நம்ம அவங்க இது பண்ணும்போது நம்ம யாருமே இல்லை அப்படின்ற மாதிரிதான் என்னோட இது. அப்படி இருக்கும்போது என்கிட்டயும் வந்து அவங்க ரொம்ப ஸ்வீட்டா வந்து பேசிட்டு இருந்தது. அண்ட் அவங்க கூட வந்து அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறது, அது தவிர்த்து சில சீன்ஸுமே வந்து அவங்க கூட இருக்கிற மாதிரி இருந்தது. ஒரு வாட்டியும் வந்து அவங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா வந்து என்னை பத்தி கொஞ்சம் பேசுறதா இருக்கட்டும், இல்லை எதனா கேட்கறது, நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றது, அதுல வந்து எனக்கு மேம் நான் உங்ககிட்ட சொல்ல நீங்க என்ன சொல்றீங்களே அப்படின்ற மாதிரி எல்லாம் எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க வந்து ரொம்ப எல்லாருமே வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருந்தாங்க. ஓகே ஓகே. மமிதா கூட உங்க ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி, உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆடியன்ஸ்ல நீங்க இல்ல, ஆனா உங்களை ஞாபகப்படுத்தி உங்களோட பேரை அவங்க மென்ஷன் பண்ணி பேசியிருந்தாங்க. அதுலயே தெரிஞ்சு எவ்வளவு உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு இந்த படத்தின் மூலியமா அப்படின்றது புரிஞ்சுது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி இதுவுமே வந்து நான் நினைச்சு பார்க்காத ஒண்ணு. ஏன்னா வந்து நான் நிஜமா வந்து அவங்க ஸ்க்ரீன்ல அவங்கள கேரி பண்ணிக்கிற விதமா இருக்கட்டும், அண்ட் அவங்க ஆஃப் ஸ்க்ரீன்ல அவங்கள கேரி பண்ணிக்கிறது, இது ரெண்டுத்துமே பயங்கரமா அட்மையர் பண்ணியிருக்கேன் ஆஸ் ஒரு ஆடியன்ஸ், ஆஸ் அ பர்சன். அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் நாளே வந்து அவங்க கூட தான் ரிகர்சல்ன்றப்போ ஐயோ அவங்க எதனா நினைச்சுப்பாங்களா, நம்ம கூட பண்ணணும் அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா வந்து மோனிஷா பிளேசி அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து எப்படி தெரியும், இல்ல யார் வராங்கன்னு நான் கேட்டேன், ப்ரொஃபைல் அப்படின்னாங்க. பட் ஸ்டில் தட் வாஸ் ஸ்வீட் ஆஃப் ஹர். நம்மள டக்குன்னு பேர் சொல்லி அந்த கூப்பிடணும் அப்படின்னு. அப்போ வந்து நான் அவங்க கிட்ட இது மாதிரி சொன்னேன், நான் வந்து உங்களை ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அண்ட் என்ன சொல்றது, அவங்க வந்து நான் வந்து பெரிய ஆளு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப நார்மலா ஃபர்ஸ்ட் டேவே வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பயங்கரமா இது. எனக்கு அதுவே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, எப்படி இப்படி இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நான் அப்படி இருக்க மாட்டாங்களோ அப்படின்ற மாதிரி நான் என்னுடைய மைண்ட்ல நினைச்சிட்டு இருந்தது. ஆனா அவங்க கிட்ட பழகும் போது தான் தெரிஞ்சது நிஜமாலே வந்து ஆஸ் அ பர்சனா அவங்க பயங்கர ஒரு ஸ்வீட்டான பர்சன் அப்படின்னு. அண்ட் ஒரு வாட்டியும் ஷூட்லயும் வந்து பயங்கரமா டேக் கேர் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு இப்ப இருக்கா, அப்ப இவங்க வந்து இவங்களும் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு எல்லாம் என்ன இது பண்ணுவாங்க. அண்ட் ஒரு நாள் இது வந்து எனக்கு வந்து பயங்கர ஸ்பெஷலா இருந்தது. ஒரு நாள் கேரவன்ல இருக்கேன், ஷார்ட் அப்போ இல்லை. ஸோ கேரவன்ல இருக்கும்போது இது மாதிரி மமிதா உங்களை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ பார்த்தா அவங்க வந்தாங்க, ஒரு பிரஷ் பென் அண்ட் ஒரு பேப்பர்ல வந்து ஒரு நோட் வித் லவ், ஐ லவ் யுவர் ஸ்கெச்சிங், கீப் ஸ்கெச்சிங் அப்படின்ற மாதிரி போட்டு லவ்
எம் அப்படின்னு சொல்லி போட்டுருந்தாங்க. எனக்கு வந்து வாவ் எவ்வளோ ஸ்வீட் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து இந்த ஸ்கெட்சிங்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதுல பிரஷ் பென் வாங்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்ததும் ஒண்ணு. ஆனா அது வாங்கல அப்போதைக்கு. இது வந்து திடீர்னு அவங்க வந்து நம்மள ஞாபகம் வச்சு நமக்கு வந்து ஒரு gift வாங்கிட்டு வராங்க வித் ஒரு ரிட்டன் நோட்டோட அப்படின்னு நினைக்கும்போது இட் ஃபெல்ட் ரியலி ஸ்பெஷல். ஏன்னா என்ன ஞாபகம் வச்சு அவங்க அது பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை, பட் ஸ்டில் ஷி டிட் இட் அப்படின்றவோ எனக்கு வந்து அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அவங்க எப்பயுமே வந்து எதனா நான் அது மாதிரி ஸ்கெட்ச் பண்ணி போடும்போது இன்ஸ்டால வந்து அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, திஸ் இஸ் நைஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து அவங்க இருக்கிற அந்த பிஸி இதுல வந்து நமக்கு அப்படி டைம் எடுத்து அப்படி ஒரு மெசேஜ் அனுப்பணுமோ இல்லை அப்ரிஷியேட் பண்ணணுன்ற இதுவே இல்லை, பட் ஸ்டில் ஷி டஸ் தட். அது வந்து எனக்கு இன் டோட்டல் வந்து எனக்கு என்ன நான் ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆனது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. அவங்க வந்து பர்த்டே கூட விஷ் பண்ணுவோம், ஹாப்பி பர்த்டே பட்டி அப்படின்னு சொல்லுவோம். தட் மேக்ஸ் எவ்ரி திங் ஸ்பெஷல். அங்க ஆன் ஸ்கிரீன்ல ஃப்ரெண்டா இது பண்ணிட்டு இருக்கணும், அண்ட் அது வந்து ஆஃப் ஸ்கிரீன்லயும் அதே மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுல வந்து என்னதான் இதுவா இருந்தாலும், ஐ மீன் என்ன சீனா இருந்தாலும் ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து பயங்கர அவங்க எதனா ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க, நான் எதனா ஒண்ணு இது பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதா இருக்கட்டும். அவங்க வந்து பயங்கர அப்பவே வந்து 2-3 ஷூட்லாம் போயிட்டு பயங்கர டயர்டா இருப்பாங்க, பட் ஸ்டில் அந்த ஒரு எனர்ஜி வந்து அவங்க அது எப்பயுமே வந்து வச்சுட்டே இருப்பாங்க த்ரூ அவுட் அந்த இது. ஸோ அவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணியிருப்பாங்க, நானும் எதனா ஒன்று கேட்டுட்டு இருப்பேன். அந்த மாதிரி வந்து ஆஃப் ஸ்கிரீன் அண்ட் ஆன் ஸ்கிரீன் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங். டூட்லிங் பண்ணி கொடுத்தீங்களா யாருக்காச்சும்? மமிதாக்கு பண்ணி கொடுத்தேன். ஒரு குட்டி அந்த வேலட் கார்டு மாதிரி நான் ஒண்ணு பண்ணுவேன். ஸோ அதுல வந்து அதுலதான் ரொம்ப சர்ப்ரைஸா உங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றாரு. இல்ல அவங்க பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் வந்து பண்ணேன். நான் வந்து ஷூட் முடியும் போது கொடுக்கணும்ன்றது மைண்ட்ல வச்சுட்டு இருந்தேன். ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கிஃப்ட் வந்து அவங்க கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் ஷூட் முடிகிற சமயத்துல நான் அது கொடுத்தேன். ஆடியன்ஸ்ல எங்க போயிட்டீங்க? எல்லாரும் உங்களை தேடினாங்க. ஏன்னா ஒரு பெரிய மொமெண்ட் அப்படின்றது, ஒரு பெரிய ஸ்டேஜ் அப்படின்றது, நீங்க அங்க இல்ல அப்படின்றது நிறைய பேர் டீமே மிஸ் பண்ணாங்க. மமிதாலாம் உங்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. எங்க போயிட்டீங்க நீங்க, எதனால வரல நீங்க, நீங்க எவ்வளவு மிஸ் பண்ணீங்க அந்த ஸ்டேஜ் அன்னைக்கு? இல்ல நிஜமா நானும் அங்க இருக்கணும்னு தான் எதிர்பார்த்திருப்பேன். நான் எப்படி வந்து அதை மிஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்பேன். ஆனா வந்து அது அமையாம போயிடுச்சு. நிஜமாலே வந்து அந்த ஒரு பிக் மொமெண்ட்ல நம்ம வந்து இல்லாம இருந்துட்டோமே அப்படின்றது எனக்கு பயங்கர ஃபீலிங்கா இருந்தது. அன்னைக்கு ராத்திரிலாம் ஐயோ நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி. ஆனா வந்து மமிதா வந்து அங்க என்னுடைய நேம் மென்ஷன் பண்ணி சொன்னது வந்து நான் நிஜமா எதிர்பார்க்கல. ஏன்னா என்னதான் அவங்க நல்லா நம்ம கிட்ட ஒரு பாண்ட்ல இருந்தாலும் அந்த ஒரு இதுல வந்து அவங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியது இருக்கும். அதுல வந்து நம்மளை வந்து எப்படி ஞாபகம் வச்சு சொல்ல போறாங்க அப்படின்றது நான் அதை யோசிக்கவே இல்லை. இதெல்லாம் ஓகே, நம்மளால இன்னைக்கு அங்க இருக்க முடியல, ஓகே அப்படின்ற மாதிரிதான் அது ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா மெசேஜ் வந்துட்டு இருக்கு, இது மாதிரி மமிதா மேம் மென்ஷன் யூ இன் ஸ்டேஜ் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய வருது. என்ன இது நிஜமாவா சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா தான் பார்த்தா வீடியோஸும் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா பார்த்தா நிஜமா அவங்க வந்து அவ்வளோ நேரம் வந்து என்னை பத்தி பேசியிருக்காங்க, அவ்வளோ ஸ்வீட்டா பேசியிருக்காங்கன்றவோ இட் ரியலி ஃபெல்ட் அ லாட் டு மீ. அப்புறமா நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன், தேங்க்யூ மமிதா, தட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ. இவ்வளோ பெரிய ஒரு இதுலேயும் வந்து என்ன நீங்கள் மென்ஷன் பண்ணி சொன்னது, தட்ஸ் ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ, மிஸ் யூ பட்டி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்றது உங்களுக்கு இனிஷியலே சொல்லப்பட்டிருக்கும். ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் படம் பார்த்து முடிச்சிட்டிங்களா? இல்லை ஷூட் ஸ்டார்ட் ஆன போது தான் வந்து எனக்கு அது தெரியும். ஸோ அப்போதான் வந்து நானும் பார்த்து, பட் ஆனால் அதுலேருந்து நிறையவே மாற்றி தான் இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நான் சும்மா ஒரு அந்த மாதிரி ஒன்று பார்த்தது தான், நிறையவே மாத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அது ப்ரொசீடுமே ஆச்சு. ஷூட்டிங் ஒன்னொன்னு நம்ம பார்க்கும்போது ஓகே இதெல்லாம் வந்து இங்க இவங்களுடைய ஒரு வே ஆஃப் இதுதான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஓகே நீங்க நடிச்ச சீன்ஸ் எல்லாமே வந்துருச்சா? இது டெலிட்டட் சீன் மாதிரி இருக்கா? நாங்க எதிர்பார்க்கலாமா அடுத்தடுத்து? ஒரு 2 குட்டி ஒரு சீன் மட்டும் அது
ஃபைனல் இதுவாகல. Okay. ஒரு கிளாஸ் ரூம் சீன் மாதிரி இது Okay. நானும் அமிதாவும் ஷேர் பண்ற மாதிரி. அண்ட் இன்னொன்று வந்து பூஜா மேம் கூட ஒரு சீன் இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து வந்துருச்சு. ஓகே, அடுத்தடுத்து டெல்டல் சீன்ல வரும், நாங்க எதிர்பார்க்குறோம், பார்க்கலாம் என்னன்றது. ஏன்னா உங்க கிராஃப் இப்போ ஐயா போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் மாவீரன் ஆரம்பிச்சது, இங்க சிரிக்காதீங்க, உண்மையா அப்படிதான் இருக்கு. இப்போ மாவீரன், கூலி, ஜனநாயகன் அப்படின்னு மாதிரி அடுத்தது கிராஃப் மேலே போயிட்டே தான் இருக்கு. உங்களோட பிளான்ஸ் அடுத்தடுத்து என்னவா இருக்கு, எதை நோக்கி இருக்கு, எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றது நீங்க ஐடியா பண்ணி வச்சிருக்கீங்க? இல்ல, எனக்கு வந்து கேரக்டர் ரோல்ஸ், நல்ல கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணுன்றது இப்பயுமே இருக்கு. அது எப்பயுமே அதுதான் ஒண்ணு இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணா வந்து பெரிய படங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு என்னோட இது இல்லை. எந்த கேரக்டர் நல்ல இது வந்தாலுமே பண்ணலாம் அப்படின்றது தான், நானுமே அதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன். அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன். இது நடந்துட்டு இருக்கு. பட் ஸ்டில் ஒரு பர்ஃபார்மரா இன்னும் மூவிஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணணும் அப்படின்றது தாட் மட்டும் இருக்கு. ஓகே, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்குன்னு நம்ம ஓகே. நிறைய நம்ம எமோஷனல் அந்த மாதிரி ஒரு இதுல போயிட்டு இருக்கும்போது சிலது வந்து கொஞ்சம் அதுக்கு மாறி வேற விதத்துல கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கான சான்ஸ் வந்து கிடைச்சது. இப்போ கோயம்புத்தூர் மாப்பிள்ளைன்னு ஒண்ணு பண்ணி கிஷோர் அவருடைய மூவில கொஞ்சம் காமெடி மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ அது வந்து மூவில எனக்கு ஒரு புதிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. எப்படி ஒர்க் ஆகும் மூவிஸ்ல, அது எப்படி இதுவாகும் அப்படின்ற மாதிரி. அது முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட். ஐ மீன் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அது தவிர்த்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சில கேரக்டர் ரோல்ஸுமே வந்து பண்ணியிருக்கேன். ஓகே, எவ்ரிதிங் ஒர்க்ஸ் அவுட். ஓகே. என்ன படம் அப்படின்றது மென்ஷன் பண்ணலாமா? ஸ்ட்ராங்கான ரோல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல. ஒன்று வந்து லாயர்னு சொல்லி விஜய் ஆண்டனி படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து வேற டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் மோனிஷாவா கோயம்புத்தூர் மாப்பிள்ளையில இருக்கும். அண்ட் அது தவிர்த்து வேற சில இதுவும் வந்து புரியுது எங்களுக்கு. அடுத்தடுத்து எதிர்பார்க்குறோம் நாங்களும். ஏன்னா டிவி சைடில் உங்களோட அவ்வளோ ஃபன்னான சைடை நாங்கள் பார்த்துருந்துருக்குறோம். ஆனால் படங்கள்னு வரும்போது உங்களுக்கு அவ்வளோ ஃபன் வரல அப்படின்றது ஒரு விஷயம் இருந்தாலும் இதுக்கப்புறம் அது வரும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக காமெடி தானே பண்ணியிருக்கிறோம், காமெடி ரோல்ஸ் நமக்கு வரல அப்படின்னு மாதிரி நீங்கள் ஏதாச்சும் யோசிச்சு பார்த்துருந்துருக்கீங்களா? ஆரம்பத்தில் வந்து நம்ம யூடியூப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது யோசிச்சிருக்கேன், நம்ம வந்து மூவிஸ்லேயே வந்து இந்த மாதிரி போய் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு, அது வந்து எப்படி ஒர்க் ஆகும். ஏன்னா எல்லாமே வந்து வேற வேற ஒரு மீடியம்னு நினைக்கிறேன். இப்போ டிவியில் நம்ம நான் ஆணாக இருப்பேன், நான் என்னுடைய ஒரு இதில் இருக்கும். யூடியூப்ல அது ஒரு வேற விதமான ஒரு மீட்டரில் நம்ம போக வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து வேற ஒரு கம்ப்ளீட்டாக வேற ஒரு மீட்டர்னு நான் நினைக்கிறேன். அது தவிர்த்து எனக்கு வந்து இங்கெல்லாம் நம்ம இப்படி பண்ணிட்டதுனால எனக்கு கொஞ்சம் எமோஷ்னல் சைட், இன்னும் வேற அந்த எமோஷன்ஸ் டிஃப்ரெண்ட், அதெல்லாம் வந்து எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆஸ் அன் ஆக்டர்னு எனக்கு தோணுது. அதனால வந்து எனக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ சுழல் கூட வந்து கொஞ்சம் சீரியஸான ரோல். அதுல வந்து இந்த ஃபைட்டு, இந்த கோவம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு, அதை நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் ஆஸ் அன் ஆக்டர்ன்னு சொல்லி அதெல்லாம் நான் குட்டி குட்டியா நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது எனக்கு மூவிஸ்ல இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்றது பிடிச்சிருக்கு. அதுக்காக நான் இது பண்ண மாட்டேன்னு இல்லை, அதுக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையமோ அதை வந்து கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றது தான் நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நீங்க ரொம்ப அழுத்தமா சொல்றதுனால அதுக்கு நாங்கள் குறிப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, பேரண்ட்ஸ் எவ்வளவு ஹாப்பி இப்போ? ஏன்னா அடுத்தடுத்து அவங்க செரிஸ் பண்ண ஹீரோ, நீங்க செரிஸ் பண்ண ஹீரோ படங்கள்ல நீங்க அடுத்தடுத்து நடிக்கிறீங்க அப்படின்னு ஒரு மொமெண்ட் அவங்களுக்கு எவ்வளவு ஒரு ப்ரௌடா இருக்கு. ஃபேமிலியோட உட்காந்து சேர்ந்து பார்த்தா எப்படி ஃபர்ஸ்ட் மொமெண்ட்லாம் எப்படி இருக்கு, எவ்வளவு எமோஷனலா இருக்கு அந்த தருணம்? எங்க அப்பாலாம் கேட்டுட்டு இருந்தாரு, சீன்ல இருக்குமாமா இதெல்லாம் எடிட் பண்ணிருப்பேன், எனக்கு தெரியாதுப்பா, கொஞ்ச நேரம் கம்மன் இருப்பா, டென்ஷன் ஆக்காம அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஷோ போகும்போது நானுமே பதட்டத்தோட தான் இருக்கேன், என்ன எல்லாம் இருக்குமா என்ன அப்படின்றது எனக்குமே தெரியாது. அவங்களுமே அந்த ஒரு இதுல தான் இருந்தாங்க. அப்போ வந்து நீ இவ்வளவு வந்திருக்கேடி, டான்ஸ்ல வேற ஆடி இருக்கேன். நான் எதுவுமே வந்து அவ்வளவா சொல்லிக்கல. அவங்க அந்த சாங்கோடைய லிரிக்கல் வீடியோ வந்த போதும் கூட அது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஃபுல் சாங்கா பார்க்கும்போது நிறைய போர்ஷன்ஸ்ல வந்து சார் கூட இருக்கிற மாதிரி எல்லாம் இருந்தேன். இது வந்து இவ்வளோ டான்ஸ்லாம் இருந்திருக்கே சார் கூட அப்படின்லாம் சொல்லி சொன்னாங்க. அப்போ வந்து பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லி கார்ல ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன். அம்மா வந்து மம்மி வந்து இதெல்லாம் வந்து நான் நினைச்சு பார்க்கவே இல்லையேடி அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நான் எப்படி மீடியா ஸ்டார்ட் பண்ணும்போ இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்ததோ அதே மாதிரிதான் அவங்களுக்குமே. ஏன்னா அவங்களுமே என் கூட
எதுவுமே வந்து ஒரு இது இல்லாம அப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ இது வந்து என்னுடைய இது வந்து அவங்களுடைய விக்டரியா தான் அவங்களும் பாக்குறாங்க, அவங்களுடைய வின்னா. ரொம்ப நன்றி உங்க நேரத்துக்கும் உங்க பொறுமைக்கும். விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.